ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கனடாவில் யூஎஸ் இதில் இமிக்ரெண்ட்டாக வரீங்க, ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட சம்டைம்ஸ் பெரிய தப்பு கூட வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடலாம். பட் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி டேர்ன் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன நடந்துச்சு இந்த விஷயத்தில், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கனடா, யுஎஸ் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நிஜமாவே நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து இப்போ நான் என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 நடந்த ஒரு விஷயம். அதுக்கான வேர்டிக்ட் வந்து ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாடி வந்திருக்கு. 2018ல இருந்து மீடியா சேனல்ஸ்ல பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம வந்து இப்போ பேச போறோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம்போல்ட் பிராங்கோஸ் பஸ் கிராஷ் இந்த இன்சிடென்ட் பேரு. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்க. ஸோ என்ன நடந்துச்சு இந்த பஸ் கிராஷில், என்ன பஸ்ஸு காரு ஆக்சிடென்ட் ஆகிறது நார்மல், அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ட்ரக் டிரைவரோட ஒரு கவனக்குறைவுனால அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஹாக்கி டீமோட கோச் ப்ளஸ் அந்த ஹாக்கி டீமில் விளையாடுற பிளேயர்ஸ், நிறைய யங் டீன்ஸ், நிறைய பேர் 19, 20 ஏஜில் இருக்கவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு இந்த கேஸில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 2014 ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் வந்து கனடாவுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இவரும் ஸ்டூடெண்ட்டாக வராங்க. வந்துட்டு இங்கே வந்து லைஃப்பை பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து அது பார்த்து இது பார்த்து பில்ட் பண்ணி ஒரு பிஆர் வாங்குறாங்க. ஸோ 2014 வந்துட்டு பிஆர் வாங்கிட்டு அதில் அவர் அந்த ட்ரக் டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்கைத் சிங் சித்து. அந்த ஜஸ்கைத் சிங் சித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 கனடாக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்கிங்கில் போகலாமே, நமக்கு வந்து சரியாக வேலை கிடைக்கல, படிச்சிட்டோம் பரவாயில்ல. அவர் வந்து ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்டில் படிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒரு ஜானரில் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. இவர் வந்து காமர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கார். ஸோ உடனே இவருக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல. உடனே ட்ரக்கிங் பிஸ்னஸில் போனால் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வந்து ட்ரக் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ வந்து அந்த ட்ரக்கிங் பிஸ்னஸில் ஷைன் ஆகலான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இங்கே கனடாவில் வந்து சஸ்காஷ்வன் சைடு போனவங்களுக்கு தெரியும். நான் வந்து அப்படியே சஸ்காஷ்வனுக்கு அந்த பக்கம் நார்த் டொக்கேட்டா, சவுத் டொக்கேட்டா சைடு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயின் லேண்ட்ஸாக இருக்கும். பெருசாக அவங்களுக்கு மலை மாதிரி ஏறி இறங்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லோன்லினஸ்ஸாக இருக்கும் அந்த ரோடெல்லாம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே சஸ்காஷ்வனில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் சிக்னல் தான் இருக்கும். அது இப்போ இங்கே மற்ற இடத்துலலாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஹைவே ஒரு வில்லேஜ் ரோடு வருது அப்படின்னா ஒரு பெரிய இது போட்டு பிரிட்ஜ் போட்டு கீழே தான் வெஹிக்கிள் போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவங்களது வந்து ரொம்ப நிறைய இடம் இருக்குது இவங்கள்ட்ட. ஆனால் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் ரோட்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஸ்டாப் சிக்னல் இருக்கும், மெயின் ரோட்டில் போகிறவங்களுக்கு ஸ்டாப் சிக்னல் இருக்காது. ஸோ இந்த பஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாக்கி டீமோட பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடில் வந்துட்டு இருக்கு. இவர் இந்த ஜஸ்கைத் சிங் சித்து என்ன பண்ணுறாரு, ட்ரக்கை டிரைவ் பண்ணிட்டு, ஸோ ட்ரக்கில் வந்து நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து கேல்கரி பேஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ட்ரக்கு வந்து ஓட்டிகிட்டு வராரு. அவர் வந்து சப் ரோட்லேருந்து வராரு. அப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, அது ஆப்போசிட் சைடில் அந்த பஸ் வருதுன்னு தெரிஞ்சுட்டு ஸ்டாப் சிக்னலில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து 100ல் இருக்கும், இந்த ரோடு 80ல் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாப் சிக்னல் நிறுத்தி நிறுத்தி போனாங்க அப்படின்னா இட் வில் டேக் ஸோ மச் டைம். அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த க்ரூஸில் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே எதுவுமே வராதுன்னு ஒரு அசம்ஷனில் அப்படியே ஓட்டிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து அந்த அந்த கேஸ் டீட்டெயில்ஸில் கீழே வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் இது மாதிரிலாம் அங்கே பண்ணுவாங்க போல் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிட்லாம் இதை பற்றி பேசும்போது, சஸ்காஷ்வனில் பின்னா எல்லா ஸ்டாப் சிக்னல் நிறுத்திட்டா போக முடியும் அப்படின்னா பேசுறதை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஜஸ்கைத் சிங் சித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஹிட் பண்ணிடுறாரு.
ஹிட் பண்ண உடனே அவருக்கு எதுவும் பெருசா ஆகல. பட் ஆனா கிட்டத்தட்ட 18 பீப்பிள் டோட்டலா வந்து லாஸ்ட் தேர் லைஃப். இன்னும் வந்து நெறைய பேருக்கு இன்ஜூரி ஆகுது. ஸோ எல்லாமே யங்கர் ஏஜ். அதனால வந்து மீடியா அட்டென்ஷன் பயங்கரமா வந்துருச்சு. மீடியா அட்டென்ஷன் வந்ததும் இல்லாம, இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஹியரிங் நடக்குது. அவர் வந்து ஜஸ்கத் சிங் சித்து வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஹியரிங் வந்து அவங்களுக்கு வந்து நடக்குது. அப்ப ஹியரிங் அப்ப இந்த ஜஸ்கத் சிங் சித்து போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தப்ப அக்செப்ட் பண்ணிடுறாரு. என்னோட தப்பு தான். நான் கொஞ்சம் வந்து கவனக்குறைவா இருந்துட்டேன். ஸ்டாப் சிக்னல் நிறுத்தி தான் இருக்கணும். என்ன எல்லாரும் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அதுல சில குடும்பங்கள் வந்து இவங்க போக போக ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல ஒத்துக்கல. போக போக என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஃபைன். லைக் எஸ் இது இந்த மாரி வந்து இன்டென்ஷனலா பண்ணல. அதனால நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ன்றாங்க. சில ஃபேமிலிஸ் என்ன சொல்றாங்க, உன்ன மன்னிக்கவே முடியாது. எங்க சைட்ல வந்து மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு வந்து சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல என்ன அதுக்கப்புறம் என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆ இது வந்து இமிகிரேஷனுக்கு போகுது. ஸோ இவர் வந்து பிஆர்ல இருக்காரு. ஸோ இவர வந்து டீபோர்ட் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க கோர்ட்ல இருந்து. ஸோ எல்லாரும் நெறைய பேர் வந்து அத வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. அதாவது யாரு அந்த ஹாக்கி டீம்ல இருக்க நெறைய பேர் வந்து அத வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க வந்து போங்க. நீங்க வந்து இந்த மாரி உங்களுக்கு வந்து டீபோர்ட் பண்றதுக்காக ஆர்டர் குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் தரப்புல இருக்க அட்டார்னிஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து ஜட்ஜஸும் வந்து ஆர்டர் போட்டுறாங்க. இவங்கள வந்து டீபோர்ட் பண்ணணும்னு. ரொம்ப நாளா அதுக்கு வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சித்து சைட்ல இருந்து. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டென்ஷனலா எதுவும் பண்ணல. கனடா ட்ரீம்ல நாங்க கனடா வந்துட்டோம். கனடா வந்து லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க ஒய்ஃப் வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. நான் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ ட்ரக்கிங் பிசினஸ்க்கு போகவே வேண்டாம்" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேட்டுட்டு இருந்திருக்காங்க. "ட்ரக்கிங் வேண்டாம் நமக்கு. இது செட் ஆகாது" அப்படின்னு. அவருக்கு வந்து ஏதோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, இல்ல வேற எந்த ஜாபோ வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு நெனச்சாரோ என்னன்னு தெரியல. ஹி வென்ட் இன்டூ ட்ரக்கிங் பிசினஸ். ஸோ ஹி வாஸ் டிரைவிங் எ லாட். பட் ஆனா அவருக்கு எந்த கிரிமினல் ஹிஸ்டரியும் கிடையாது. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணா. பட் ஆனா ஒன் ஆஃப் த விக்டிம் மதர் என்ன சொல்றாங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல நெறைய வந்து டிராஃபிக் இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் இன்டென்ஷனலா தான் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. பட் நம்ம மத்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், அவர் மேல கிரைம் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. கிரைம் எதுவும் பண்ணது கிடையாது. இது வந்து அவரோட கவனக்குறைவால தான் வந்து அது வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாக்கி டீம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து மெயின் ரோட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க வந்துட்டு இருக்கும்போது, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வில்லேஜ் ரோட்ல இருந்து வரும்போது, நேரா போயிட்டு அந்த பஸ்ல இடிச்சிருக்காங்க. அத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் எஸ்ஐயூ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பஸ் வந்து தே ஃபவுண்ட் இவன் வந்து வேகமா வரான்னு சொல்லிட்டு பிரேக் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பஸ் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது, அந்த பஸ் வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணது போகல. பட் ஆனா அந்த ட்ரக் வந்து பிரேக் அப்ளை பண்ண ட்ரையே பண்ணல அங்க. அங்க இருந்த தடயம் படி அந்த ட்ரக் வந்து பிரேக் அப்ளை பண்ண ட்ரையே பண்ணல. விச் மீன்ஸ் எய்தர் டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் இல்ல அவங்க வந்து டேஞ்சரஸ் டிரைவிங் அந்த அந்த கேஸ வந்து எடுத்துட்டு ஃபர்தரா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாரி டிஸ்ட்ராக்டட் இல்ல டேஞ்சரஸ் டிரைவிங்னா 14 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் சென்டென்ஸ் குடுப்பாங்க. அது என்ன 14 இயர்ஸ் ஜெயில் குடுப்பாங்க. இப்பலாம் அப்படிதான் லா இருக்கு. அப்போ வந்து 8 இயர்ஸ் ஜெயில் வந்து அவருக்கு குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ் ஜெயில். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 8 இயர்ஸ் ஜெயில் குடுத்த உடனே ஒரு ரெக்கமெண்டேஷன் போகுது இமிகிரேஷன்க்கு. அதாவது கனடா பார்டர் செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சிபிபி கனடா பார்டர் புரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் போகுது. இது மாரி இவர் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. டூ வி ரெக்கமெண்ட் டூ டீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா போய் பேசுறாரு. ஒவ்வொரு விக்டிம் வீட்ல போயிட்டு மன்னிச்சிருங்க. இது வந்து நான் இன்டென்ஷனலா பண்ணல. ஐ கேம் அஸ் அ கனடா ட்ரீம். சில பேர் ரியலாவே ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆமா எங்க சைட்ல பெரிய இழப்பு தான். பட் நாங்க ஒத்துக்கிறோம். வந்து இதுல அவங்க வந்து இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒத்துக்கிட்டு கேஸ விட்டே வெளில வந்துட்டாங்க. பட் அதுல ஒரு 4, 5 பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எஸ் அவர் வந்து டீபோர்ட் பண்றது தான் கரெக்ட். ஸோ வந்து அவர் வந்து வேணும்னே தான் பண்ணியிருக்காரு. டீபோர்ட் பண்ணியே ஆகணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கவர்மெண்ட்டும் இப்போ வந்து அவர டீபோர்ட் பண்ண போறாங்க. அப்படிதான் வந்து கடைசி நியூஸ்.
அதாவது டீபோர்டேஷன்னா எடுத்த உடனேலாம் டீபோர்ட் பண்ணிட முடியாது. அவர் போய் அப்பீல் பண்ணுவாரு. அந்த அப்பீல் கேஸ்க்கு திரும்ப போய் எல்லாம் சொல்லி இது இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர் ஆகும்னு வச்சுக்கோங்க. அவர வந்து சிபிசி வந்து கோர்ட் இதுல இருக்கும்போதே ஜெயில்ல இருக்கும்போதே ஒரு தடவ கூட பேட்டி எடுத்திருக்காங்க. ஹி கம்ப்ளீட்லி அக்ரீட் ஹிஸ் மிஸ்டேக் அண்ட் ஹி வாஸ் ஆஸ்கிங் சாரி எல்லார்கிட்டயும் என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா இதுதான் நான் சொல்றது. ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா, அத வந்து கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா, பின்னாடி போய் சாரி கேட்டும் பயன் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்றாங்க? இதுவரைக்கும் அவருக்கு டீபோர்டேஷன லிஃப்ட் பண்ணல. 8 வருஷம் ஜெயிலு. டீபோர்டேஷனையும் லிஃப்ட் பண்ணல. ஒய்ஃப் இங்க ஏதோ வேற ஒரு ஜாப்ல இருக்காங்க. ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த டீபோர்டேஷனை எப்படியாவது வந்து இந்த இதை வந்து உடைச்சிடலாம் நம்ம கோர்ட்ல போயிட்டு அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு ஸ்டூடெண்டா வந்து இங்க வந்து ஒரு பெரிய ஒரு 4 இயர்ல வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அவங்க அங்க வந்து வீடு வாங்குற அளவு வந்து கடைசியா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் டைம்ல ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ்ல மேபி அவர் வந்து ரொம்ப கவனக்குறைவா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா அவர் வந்து இது இவ்வளோ தூரம் போகும்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரா? கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இட் காஸ்ட் சோ மச் இல்லையா? ஒரு ஒரு எவ்வளோ பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அத எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஹாக்கி விளையாடுற யங்கர் ஸ்டூடண்ட்ஸ். அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ அ ட்ரக் வந்து இந்த சைட்ல இருந்து வருது. ஆப்போசிட் சைட்ல அதே மாரி அந்த வில்லேஜ் ரோட்ல ஒரு கார் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸுக்கோசரம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கார் ஸ்டாப் ஆயிருக்கு. ட்ரக் வருது. பஸ் நடுவுல வந்து மெயின் ரோட்ல போகுது. ஸோ பஸ்ல போய் ஒரு டைரக்ட்டா ஹிட் பண்ணத நேரா பார்த்த சாட்சியங்கள்லாம் இருக்கு. அவங்க வந்து பேட்டி குடுக்கும்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஷி வாஸ் பிரெக்னன்ட். அந்த கார ஓட்டிட்டு வந்த அந்த லேடி வந்து ஷி வாஸ் பிரெக்னன்ட் ஃபார் 32 வீக்ஸ். அந்த லேடி வந்து சொல்றாங்க, அத பார்த்த உடனே எனக்கு வந்து பெயின் வந்துருச்சு. ஸோ ஈவன் ஆம்புலன்ஸ்ல வந்தவங்க கூட யூ ஆர் பிரெக்னன்ட். ஒய் யூ ஆர் ஷிவரிங்? என்னாச்சு? நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆம்புலன்ஸ் வேண்டாம். நான் எப்படியாவது கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போறேன். அவங்களெல்லாம் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அவங்க வந்து அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரே அலறல் சத்தம், என்ன காப்பாத்துங்கன்னு கத்துன சத்தம், இதெல்லாம் தான் என் காதுல கேட்க முடிஞ்சுச்சு. அவங்க தான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கு தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத கோர்ட்ல போய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மர்டர் ட்ரையல் வந்து இந்த இன்சிடென்ட் ட்ரையல் வந்து நெறைய நடந்துச்சு. நடந்து கடைசியா வந்து டீபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த கேஸ் வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால இன்னமும் பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் வந்து டவுன் டவுன் பக்கம் போனா, நெறைய பேர் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் அசால்ட்டா பண்றாங்க சில பேரு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஜாலியா இருக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஊபரோ, இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஓகே, சிம்பிள் தானே வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. எனி டைம், எனிதிங் கேன் ஹேப்பன். அது வந்து ஒரு நிமிஷத்துல உங்க லைஃபையே புரட்டி போடலாம். அதனால வந்து நீங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கணும். என்ன நடந்துச்சு இந்த கேஸ்லங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்.